அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா. இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில 16வது எபிசோட கேட்க போறோம். என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க. வாரந்தோறுமே நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நிறைய நேர்காணல்கள், நாடகங்கள், அறிவியல் சார்ந்த கலந்துரையாடல்கள் என பல வகையான நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கோம். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. ஆனா இந்த வாரம் ரொம்பவுமே புதுமையான ஒரு கருத்தாழமிக்க பட்டிமன்றத்தை கேட்க போறோம். அதுவும் நம்ம அழகப்பா பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு பட்டிமன்றம் தான். அறிவியல் பலகை நிகழ்ச்சிக்காக நம் அழகப்பா பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறையின் மூத்த பேராசிரியர் டி. மெய்யப்பன் ஐயா அவர்களின் தலைமையில் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்திற்கு வரமா அல்லது சாபமா என்ற தலைப்பின் கீழ் 2 அணிகளாக கணினி அறிவியல் துறை மாணவர்கள் பங்கேற்கும் கருத்தாழமிக்க பட்டிமன்றத்தை இனிதே கேட்க தொடங்கலாம் வாங்க. சூரியனின் குடும்பம் பூமி பந்து சுற்றும் மனிதாடம். இது சூரியனின் குடும்பம் பூமி பந்து சுற்றும் மனிதாடம். சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மண்ணியம் இல்லன்னா. சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மண்ணியம் இல்லன்னா. அதற்கு முன்னாடி எந்தெந்த அணில யார் யார் இருக்கான்னு அறிமுகப்படுத்திடுறேன், கேட்டுலாம் வாங்க. மனித குலத்திற்கு செயற்கை நுண்ணறிவு வரமே என்ற தலைப்பில் செல்வி ஸ்னேகா, வேதாஸ்ரீ, செல்வி சாந்தி, செல்வன் ராஜபாண்டி ஆகிய 4வரும், சாபமே என்ற தலைப்பில் செல்வி சத்யா, செல்வி மீனாட்சி, செல்வி சுவாதிலட்சுமி, செல்வன் சிவகுருநாதன் ஆகிய 4வரும் இணைறாங்க. இவ்விரு அணிகளுக்கும் நடுவராக மூத்த பேராசிரியர் டி. மெய்யப்பன் ஐயா அவர்களும் இணைறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம பட்டிமன்றத்தை இனிதே கேட்க தொடங்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொழுதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு ஆரோக்கியமான விவாத மேடையை, கணினி அறிவியல் துறை மாணவர்கள் பங்கேற்கும் விவாத மேடையை துவக்கி வைப்பதில் துறையின் மூத்த பேராசிரியர் மெய்யப்பன் ஆகிய நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. இந்த சமுதாய வானொலியின் இயக்குனர் ஜோதிபாசு அவர்களுக்கும் செயல் இயக்குனர் சுமதி அவர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரோக்கியமான விவாதத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வரமா சாபமா, இந்த உலகிற்கு வரமா சாபமா என்பது குறித்து எங்களுடைய மாணவர்கள் விவாதம் நடத்தப் போகிறார்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது 1950 ஜான் மெக்கார்த்தி என்ற விஞ்ஞானியால் உருவாக்கப்பட்டு இன்று பல பரிமாணங்களை பெற்று வளர்ச்சியடைந்திருக்கிறது. இன்றைய உலகில் அனைத்து நாடுகளும் இது பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றன. இது பற்றி இதனுடைய பயன்களையும் இதனுடைய அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற நாடுகள், பல நாடுகள் பயனா அல்லது இதனால் பாதிப்புகள் வருமா என்று தினசரி நாளேடுகளில் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த விவாதத்தை என்று துவக்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விவாதத்தில் பங்கேற்கும் மாணவர்கள் 2 அணிகளாக பங்கேற்கிறார்கள். வரமே என்ற அணியில் ஸ்னேகா, வேதாஸ்ரீ, சாந்தி, ராஜபாண்டியன். சாபமே என்ற அணியில் சத்யா, மீனாட்சி, சுவாதிலட்சுமி மற்றும் சிவகுருநாதன் மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த விவாதம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது. முதலாவதாக ஆர் ஸ்னேகா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
நம்ம உலகத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சினே சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி மனிதன் சிந்திக்கிற அளவுக்கு சிந்திக்க வச்சு தானே செயல்படுறது தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கூகுள் அசிஸ்டன்ட்லேருந்து அலெக்ஸா வர யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே ஏஐ தான். ஒரு ஏஐ ஈஸியாக 24/7 எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் வேலை செய்ய முடியும். ஆனால் ஒரு மனிதனால் 8 to 9 ஹார்ஸ்க்கு மேலே வேலை செய்ய முடியாது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஏஐ பற்றி. அதனால தான் சார் செயற்கை நுண்ணறிவு வரமே நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி செல்வி ஸ்னேகா. வரமே என்ற தலைப்பில் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறீர்கள். மனிதனுக்கு இயற்கையிலே நுண்ணறிவு உண்டு, இயந்திரங்களுக்கு நுண்ணறிவு கிடையாது. செயற்கையாக நாம் ஊட்டுகிறோம், அதன் மூலம் நாம் பயன்பெறுகிறோம். அந்த வகையில் 24 மணி நேரமும் 7 நாட்களும் இந்த செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு பயன்படும் என்ற ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி. இப்பொழுது சாபமே என்ற அணியிலிருந்து செல்வி சத்யா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் சார் அவர்களுக்கு வணக்கம். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு ஒரு சாபமே என்று நான் பேச வந்துள்ளேன். செயற்கை நுண்ணறிவு மூலமா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுல மாற்றமே இல்லை. ஆனா இந்த ஏஐ இப்படியே டெவலப் பண்ணா அது கண்டிப்பா மேன் பவர் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணும். வேலையில்லா திண்டாட்டம் உருவாகும். ஒரு 100 பேர் ஒரு வேர்ஹவுஸ்ல வேலை பார்த்தா அது ஒரு 10 ரோபோட் ஏஐ யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா அது 100 ஃபேமிலியோட வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இது மனிதனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. அதே மாதிரி இப்ப ஒரு மனிதன் செஞ்ச வேலைய மிஷின் ஈஸியா செய்யலாம். ஆனா இப்ப ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஏஐ அதை சரி பண்ண ஒரு மனிதனுக்கு செலவு பண்றதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். எனக்கு முன்னாடி சொன்ன ஸ்னேகா சொன்னாங்க ஏஐ 24 மணி நேரமும் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனால வேலை வாய்ப்பு போகுது. மனிதர்களுக்கு 8 மணி நேர வேலைய 12 மணி நேரம் ஆக்கணும்னு சொல்லி முன்னாடி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இயந்திரங்களோட போட்டி போட்டு மனிதர்களுக்கு வேலை நேரமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் சார் செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு சாபமே என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. சத்யா நல்லா பேசினாங்க. செயற்கை நுண்ணறிவு வந்தால் வேலை வாய்ப்பின்மை வரும், மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோகும் என்ற அளவிலே பேசினார்கள். வாழ்வாதாரம் பாதிக்கும். ஆனால் எந்திரன் என்பது திரைப்படமாக வந்தால் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த திரைப்படத்திலும் நன்மை தீமை இரண்டையுமே எடுத்து காட்டினார்கள். அதில் நன்மைகள் தான் அதிகமாக இருந்தது, தீமையும் எடுத்து காட்டினார்கள். அதே எந்திரன் நம்முடைய அலுவலகத்திற்கு வந்தால் அல்லது அன்றாட வாழ்வினை பிணைந்திருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. வாங்க வேதாஸ்ரீ அடுத்த பேச்சாளர் வரமே என்ற அணிக்கு பலம் சேர்க்க வருகிறார். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கும் எங்கள் நடுவருக்கும் வணக்கங்கள். இன்று அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு வரமே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசின சத்யா சொன்னாங்க மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் பேச போகிற டாபிக் என்னன்னா மனித உயிர்களுக்கே நன்மை ஏற்படுத்த போகுதுன்ற டாப்பிக்கில் தான் நான் இப்போ பேச போகிறேன். அதாவது டிரைவிங் கார் ஆட்டோமேஷன் செயற்கை நுண்ணறிவோட பெரிய முயற்சி. இது பாசிபிள் ஆயிருச்சு. இன்னும் நம்ம இந்தியாவில் சீக்கிரமாக பாசிபிள் ஆகிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா இது மூலமாக நிறைய பயன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ட்ரங்க் அண்ட் டிரைவு கவனச்சிதறல் காரணமாக நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டும் இருக்கு. இது மூலமாக நம்ம கொண்டு வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் காரில் உயிர் சேதத்தையும் தடுக்கலாம். அதுவே நம்ம காரில் உள்ள எல்லா பார்ட்ஸையும் கரெக்டான செக் பண்ணிக்கும். இதனால மனித உயிர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நன்மையை தான் ஏற்படுத்துதுன்னு எனக்கு என்ன பெரிய வேடிக்கையாக இருக்குன்னா சார், இந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருக்க நீங்களும் கணினி துறையில் தான் இருக்கீங்க. எனக்கு பின்னாடி பேச போகிற என்னுடைய நண்பர்களும் கணினி துறையில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாபமே என்ற தலைப்பில் எப்படி பேச போகிறாங்கன்னு தெரில. உங்களுக்கு எப்படி கணினித்துறை பேராசிரியரான நீங்கள் தான் இதுக்கு எப்படி சாபமே என்ற தீர்ப்பு கொடுக்க முடியுன்ற கேள்வியை முன் வச்சு என்னுடைய உரையை முடிக்கிறேன். செல்வி வேதாஸ்ரீ தானியங்கி கார் பற்றி பேசினார்கள். மிகவும் நன்றாக இருந்தது. மனைவியா தாயா என்ற ஒரு கேள்வி ஏற்படுத்தி இருப்பது போல் தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவரும் பேசி முடிந்தவுடன் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். இப்பொழுது செல்வி மீனாட்சி அவர்களை சாபமே என்ற அணியில் பேச அழைக்கின்றேன். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கும் எங்கள் நடுவராக அமர்ந்திருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் வணக்கம். அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு சாபமே என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்திருக்கேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின வேதாஸ்ரீ சொன்னாங்க கார் ஆட்டோமேஷன் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்னு. ஆனால் அவங்க கண்ணும் கொள்ளையடித்தாலுங்க ஒரு படத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிகர் அதை ஈஸியாக அந்த காரை எப்படி ஹேக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம கார் ஆட்டோமேஷன் நிறைய அட்வான்டேஜஸ் தான். ஆனால் அதில் நிறையவே டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதை நம்ம திருடி போக முடியும் ஹேக் பண்ணி. அதே மாதிரி அதை ஹேக் பண்ணி என்ன வேணால் செய்ய முடியும்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரோனில் ஒரு கன் ஃபயரிங் ஃபியூச்சர்ஸோட நம்ம எதிர்நாட்டுக்கு வந்து அனுப்புகிறோம் வாருக்காக. ஆனால் அந்த டெரரிஸ்டே வந்து அதை ஹேக் பண்ணி நம்ம சைடு பீப்புள்ஸே அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸை நம்பி நம்ம மொத்தமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆனால் இதில் சால்வ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு டெக்னாலஜியுமே இப்போ நம்ம கிட்ட கிடையாது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நாட்டோட பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால தான் சார் இந்த செயற்கை நுண்ணறிவு சாபமேன்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தனால தான் செயற்கை நுண்ணறிவு சாபமேன்னு சொல்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சார். வாய்ப்புக்கு நன்றி. செல்வி மீனாட்சி நாட்டின் பாதுகாப்பு குறித்து அச்சப்பட்டது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஆகவே செயற்கை நுண்ணறிவில் நன்மைகளும் இருக்கின்றது, தீமைகளும் இருக்கின்றது. செல்வி மீனாட்சி அவர்கள் அவர்களுடைய அணிக்கு சிறிது பலம் சேர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக வரமே என்ற அணியில் பேச செல்வி சாந்தி அவர்களை அழைக்கின்றேன். வாங்கம்மா சாந்தி, என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தில் வரமே என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்திருக்கேன். செயற்கை நுண்ணறிவின் அடுத்த முயற்சி தான் சாட் ஜிபிடி. இது சாட் ஜிபிடி ஆல்மோஸ்ட் கூகுளை காலி பண்ணிருச்சு. நாளுக்கு நாள் சாட் ஜிபிடி யூசர் வந்து கூகுளை காலி பண்ணிட்டு வராங்க. இப்போ ஸ்டடீஸ்க்கு எல்லாம் கரண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு கொடுக்குற நேரத்துக்குள்ள கிடச்சிருது, எல்லா இன்ஃபர்மேஷனை தந்துடுது. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஐடி எம்ப்ளாயிஸஸாம் அவங்களுக்கு வர எரர்ஸ் அண்ட் பக்ஸை கிளியர் பண்ணுறாங்க. இந்த சாட் ஜிபிடி வந்தனால அவங்க தானாகவே கோடனா எழுத முடியும் வித்தவுட் ஹியூமன் நாலேஜ். சாட் ஜிபிடி வந்தனால கணினி அறிவியல் மாணவர்களுக்கும் ஐடி பணியாளர்களுக்கும் ஒரு வரமே என்று முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. செல்வி சாந்தி சாட் ஜிபிடி பற்றி அழகாக எடுத்து சொன்னார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது நியதி. ஆகவே புதிய புதிய மாற்றங்கள் வந்தாலும் பழையதும் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்ததாக செல்வி சாதிலட்சுமி அவர்களை சாபமே என்ற அணியில் பேச அழைக்கின்றேன். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கும் எங்கள் நடுவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் மனித குலத்திற்கு செயற்கை நுண்ணறிவு சாபமே என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்திருக்கேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின சாந்தி சொன்னாங்க சாட் ஜிபிடியில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத. இந்த சாட் ஜிபிடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் ஹியூமன்ஸை ரொம்ப லேசி ஆக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வர எல்லாரும் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட்னு பண்ணிடுறாங்க. இது மூலமாக அவங்க ரெஃபர் பண்ணி கற்றுக்க வேண்டிய விஷயம் இங்கே தடையாகுது. அப்படின்னா என்னன்னு தெரியாமலே போகுது. இந்த மாதிரி உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பாட்ஸ் ரொம்ப டேஞ்சரான வேலையை செய்யவும் தப்பான வேலை செய்யவும் இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டெலகிராமில் ஒரு பாட் இருக்குது. அந்த நேம் சொன்னால் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பாட் நேம் சொல்லலை. அந்த பாட் கிட்ட ஒரு பையனோடையோ பொண்ணோடையோ ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை சென்ட் பண்ணால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பிக்கில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நியூடாக கொடுக்கும். இது ரொம்பவே டேஞ்சரான விஷயம். இது மூலமாக பலரோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணவும், பிளாக்மெயில் பண்ணவும், மணி ட்ராஜடி பண்ணவும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணி இப்போ வீடியோ கால் ஏதாச்சும் பண்ணுறோம்னா அதில் வேற ஒருத்தவங்க ஃபோட்டோவை வந்து வச்சு தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி நிறையா மணிலாம் வந்து பிளாக்மெயில் பண்ணி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறையா நடந்துட்டும் இருக்குது. முன்னாடிலாம் ஹோம்ஒர்க்ஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா நம்மளே வந்து புக்ஸ் பார்த்து ரெஃபர் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் சார். பட் ஆனால் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தோம்னா அது அப்போவே நம்மளுக்கு அதுக்கான ஆன்சரை கொடுத்துருது. இதனால் என்ன யூஸ் சார்? அப்படி இருக்கப்ப நீங்கள் எப்படி சார் இதுக்கு சப்போர்ட் பண்ணி தீர்ப்பு கொடுக்க முடியும்? ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் சார். அதனால் செயற்கை நுண்ணறிவு ஒரு சாபமேன்னு சொல்லி நான் பேசி முடிக்கிறேன் சார். செல்வி சுவாதிலட்சுமி மிக அழகாக சொன்னார்கள். குழந்தைகளின் சோம்பேறித்தனத்தை சாட் ஜிபிடி வளர்க்கின்றது, சிந்திக்கும் திறனையும் பாதிக்கின்றது. மேலும் புகைப்பட அல்லது காணொலி ஆள்மாறாட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று ஆணித்தரமாக எடுத்து சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களின் படைப்பு திறன் குறைந்து வருகின்றது. அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேலைகள் மீள்பதிவுகளாகத்தான் கட்டுரைகளும் வேலைகளும் நடக்கின்றன. அடுத்ததாக சுவாதிலட்சுமிக்கு பதில் சொல்ல வருகின்றார் ராஜபாண்டியன். அழகப்பா பல்கலை வானொலி நேயர்களுக்கும் எங்கள் நடுவராக அமர்ந்திருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்தவங்களாம் இந்த ஏஐ வந்து சாபம்னு பேசுகிறாங்க. ஆனால் இது மருத்துவத்துறையில் வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோய் தாக்கிருச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இந்த ஏஐயில் போயிட்டு நம்ம என்னென்ன பாடி கண்டிஷன்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு நம்ம இதுக்கு டேட்டா கொடுத்தோன்னா அது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களோட டேட்டாவோட கம்பேர் பண்ணி நமக்கு என்ன மாதிரியான நோய் இருக்குன்றதை வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லுது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஹெல்த் கேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹெல்த் கேர் என்ன பண்ணுதுன்னா உங்கள் நோய்க்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் என்னென்ன சாப்பிடணும், யாரை போய் கன்சல்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து இதுவே சஜஷன் கொடுக்குது. நடுவர் அவர்களே, மருத்துவத்துறையில் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதனால் இது மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் மிகப்பெரிய வரமே என்று நான் அழுத்தமாக சொல்லி முடிக்கிறேன். செல்வன் ராஜபாண்டியன் மருத்துவத்துறையில் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அடித்து சொல்லியிருக்கிறார். முழு உடல் பரிசோதனை கூகுள் செயலி நிச்சயமாக மருத்துவர்களின் வேலையை குறைக்கப் போகின்றது. சமீபத்தில் நம்முடைய தமிழரான சுந்தர் பிச்சை அவர்கள் அந்த செயலியை வெளியிட்டார்கள். அந்த செயலி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் என்பதை நாம் வீட்டிலிருந்தே நம்ம செய்து கொள்ளலாம். அதை வைத்து எந்த மருத்துவரையும் போய் பார்க்க வேண்டியதில்லை, எந்த பரிசோதனை கூடத்துக்கும் செல்ல வேண்டாம். ஆனால் எந்த அளவுக்கு அது துல்லியமாக இருக்கும் என்பது போக போகத்தான் தெரியும். அது பயன்பாட்டிற்கு வந்து அது ஒரு மருத்துவரோ ஒரு நிபுணரோ செய்வதைப் போல் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அது போக போகத்தான் தெரியும். அடுத்ததாக சிவகுருநாதன் சாபமே என்ற அணியில் கடைசி பேச்சாளராக வருகின்றார். வாங்க சிவகுருநாதன். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கும் எங்கள் நடுவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்திற்கு சாபமே என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்திருக்கேன். நடுவரையா, அவர் சொன்ன கருத்துலேருந்து நிறையா நன்மைகள் இருக்குது, ஆனாலும் அதுக்கு ஈக்குவலான தீமையும் இருக்குது. அந்த தீமையை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த ஏஐ ஹெல்த் கேர் அந்த ஃபங்க்ஷன் ஆகணும்னா நம்ம இப்போ ஒரு மனிதனோட ஒரு அன்றாட டேட்டா, அவன் என்னென்ன செய்கிறான் அப்படின்ற டேட்டா எல்லாமே அது கேட்கும். அந்த டேட்டா எல்லாத்தையுமே கொடுத்தாதான் அதால் ஃபங்க்ஷன் பண்ணி சொல்ல முடியும். இப்படி நம்ம கொடுக்குறனால நம்ம டேட்டா எல்லாமே அது மிஸ்யூஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே நமக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படின்னு இல்லை. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒருத்தர் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை கேட்குறாரு, எனக்கு ஒரு சிக்கன் பீஸா எனக்கு ஆர்டர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கூகுள் அசிஸ்டண்ட்டு கேட்குறாரு ஒருத்தர். உடனே கூகுள் அசிஸ்டன்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டர் பண்ணாமல், இல்லை சார் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும், நான் வெஜ் பீஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க, நான் வேணால் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை எனக்கு வந்து நான்வெஜ் தான் பிடிக்கும், வெஜ் எனக்கு பிடிக்காது, அதனால் நான்வெஜ் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. இல்லை சார் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஹையாக இருக்குது, அதனால் நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ சொல்லுது. உடனே இல்லை நான் கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு கண்ட்ரோலாக தான் இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் நான் உங்கள் ஃபார்மசி டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், உங்கள் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் நீ எந்த ஃபார்மசிலையுமே நீங்கள் மெடிசன் வாங்கினதுக்கான ப்ரூஃப் இல்லை, ஸ்டேட்மெண்ட் இல்லை நான் வந்து வேறு சோர்ஸ் மூலமாக வந்து பணத்தை வச்சு நான் பண்ணேன், இல்லை நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தும் வித்ட்ரா பண்ண மாதிரி டீட்டெயில்ஸும் கிடைக்கல, நீங்கள் அப்படியும் பணத்தை எடுக்கலை, அப்போ வேறு எந்த சோர்ஸ்லேருந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூகுள் அசிஸ்டன்ட் கேட்குது. அதுக்கு வந்து இல்லை நான் வேறு மாதிரி சோர்ஸ் வச்சுருக்கேன், வேறு மாதிரி பிஸ்னஸ் பண்ணி நான் அதில் ஏர்ன் பண்ண காசு வச்சு நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காசு வந்து அப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டலை, உங்கள் டேக்ஸ் கணக்கிலே காட்டலை, அப்போ அந்த காசை யூஸ் பண்ணுறீங்க, இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லுது. என்ன நீங்கள் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்க, எனக்கு இது பிடிக்கவே, எனக்கு பீஸாவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன வெறுத்து அவர் நான் வந்து ஒரு நல்ல தீவுக்கு போய் நான் என் மன அழுத்தத்தை குறைச்சாதான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார், நல்ல ஒரு ஐலாண்ட் நானே சஜஷன் பண்ணுறேன் சார், ஆனால் நீ எந்த கண்ட்ரியில் இருக்க ஐலாண்ட் போனாலும் பரவாயில்ல, உங்கள் பாஸ்வேர்டை ரினிவல் பண்ணிட்டு போங்க சார், உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகி 3 மாதம் ஆச்சு அப்படின்னு அந்த ஏஐ சொல்லுது. அவருக்கு ஒரு செகண்ட் தலையை சுற்றி எப்படி நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் இவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னிச்சு அப்படின்னு அவருக்கே தெரியலை. இது எல்லாம் எப்படி சொன்னிச்சுன்னா அவரோட சின்ன ஃபோன் நம்பர் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாரோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்த இடத்துல இருந்தே கிடைக்கிற எல்லா டேட்டாவுமே இது ரெகனைஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே இவருக்கு எகென்ஸ்டாக இப்போ ஒரு ப்ரூஃப் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வக்கீல் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அந்த வக்கீல் எடுக்க வேண்டிய ப்ரூஃப் எல்லாமே இதுவே எடுத்து கொடுத்துருச்சு. இது மாதிரி நம்ம பர்சனல் டேட்டா எல்லாத்தையுமே அதிகமாக அது எடுக்கிறனால நமக்கு அது தீங்கில் தான் முடியும், அது வந்து நல்லதும் இல்லை. அதில் நான் கிடைக்கிற ஒரு 10% நல்லதுக்காக நம்ம லைஃபே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு இதில் தீமையும் இருக்குது. நடுவர் அவர்களே, இதனால தான் இந்த ஏஐ மனித குலத்திற்கு சாபமே அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி சிவகுருநாதன். சிவகுருநாதன் சொன்னார், கூகுள் ஒரு உணவை நாம் வாங்கும் பொழுது நாம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்பதை கூகுள் சொல்கிறது. பிஸ்ஸா வாங்கும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இதை சாப்பிடாதீர்கள். ஆகவே தனி மனித சுதந்திரத்தை விருப்பு வெறுப்புகளை எந்திரம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது என்று மிக அழகாக சொன்னார். அது தவிர மேலும் தனி மனித தரவுகள் பதிவு செய்யப்படுகின்றன நம்முடைய
அனுமதி இல்லாமல் பதிவு செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு நிகழ்நேர பயன்பாடுகள், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிகழ்நேர பயன்பாடுகள் நம்மை அறியாமல் நம்முடைய தரவுகள். இதற்காக 1990 அமெரிக்காவில் ஒரு சட்டம் இயற்றினார், பிரைவசி ஆக்ட். ஒரு மனிதனுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய தரவுகள், டேட்டா என்று சொல்லக்கூடிய தரவுகளை பயன்படுத்தக்கூடாது. அதற்கான சட்டங்களும் இருக்கின்றன. இப்பொழுது எல்லோரும் பேசி முடித்து விட்டார்கள். இது தீர்ப்பு சொல்லும் நேரம். விஞ்ஞான முன்னேற்றங்களை, மாற்றங்களை மனிதன் தன் சுயநலத்திற்காக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்று வரும்பொழுது ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான். உண்மையில் என்ன நடக்கிறது என்றால், வேலைவாய்ப்பு பறிபோகவில்லை, புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகிறது. செயற்கை நுண்ணறிவிலே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் உங்களை அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களுக்கு உலக நாடுகள் சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருக்கின்றன. அதிகப்படியான ஊதியம், நல்ல வசதிகள், மாற்றம் இல்லாதது மாற்றம் மட்டுமே. செயற்கை நுண்ணறிவு எல்லா துறைகளிலும் ஏற்றுக்கொள்வோம். பார்த்தீர்கள் என்றால், பசுமை புரட்சி வந்தது, பிறகு எந்திர புரட்சி வந்தது. மாடுகள் உழுத இடத்தில் டிராக்டர்கள் பயன்படுத்துகிறோம். புகைப்பட கருவி இருந்த இடத்தில் செல்பேசி பயன்படுகிறது. அரிக்கன் விளக்கு இருந்த இடத்தில் மின்சார பல்புகள் பயன்படுகிறது. ஆட்டுக்கல் இருந்த இடத்தில் மின் கிரைண்டர்கள் பயன்படுகிறது. தட்டச்சு இருந்த இடத்தில் கணினியின் விசைப்பலகை. அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோம் நம்முடைய வசதிக்காக. அதேபோல் இந்த செயற்கை நுண்ணறிவையும் நம்முடைய வளர்ச்சிக்காக, மனிதகுலத்தின் வளர்ச்சிக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதே நேரத்தில் நம்முடைய தனி மனித சுதந்திரத்தையும் நம்முடைய அரசாங்கம் பாதுகாப்பும் என்று நம்புகிறோம். செயற்கை நுண்ணறிவை எல்லா துறைகளும் ஏற்றுக்கொள்வோம், புதிய உலகில் பயணிப்போம் என்று சொல்லி, செயற்கை நுண்ணறிவு நம் மனித குலத்திற்கு வரமே 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 என்று சொல்லி முடிக்கும். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய இந்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் பல. இயக்குனருக்கும் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் கணினி அறிவியல் துறையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில செயற்கை நுண்ணறிவு மனித குலத்திற்கு வரமா அல்லது சாபமா என்ற தலைப்புல ஒரு கருத்தாழமிக்க பட்டிமன்றத்தை இவ்வளவு நேரம் நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த பட்டிமன்றம் இத்துடன் நிறைவுற்றது. இந்த பட்டிமன்றத்தில் பயணித்த நம்ம அழகப்பா பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறையின் மூத்த பேராசிரியர் டி மெய்யப்பன் ஐயா அவர்களுக்கும், அழகப்பா பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை மாணவர்களான செல்வி ஸ்னேகா, செல்வி வேதாஸ்ரீ, செல்வி சாந்தி, செல்வன் ராஜபாண்டி, செல்வன் சிவகுருநாதன், செல்வி சத்யா, செல்வி மீனாட்சி, செல்வி சுவாதி லட்சுமி ஆகிய அனைவருக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றிகள்.